வீட்ல இறந்தவர் படங்கள் இருக்குதா? அப்ப தவறாமல் இதை பார்க்கவும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையா புரியும். நம்ம வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல பிரச்சனை மேல பிரச்சனை வரும். கடன் பிரச்சனை ஓயாது. நோய் நொடி ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வீடுகள்ல பித்ருக்கள வழிபடுவதே இல்ல. பித்ருக்களோட ஆசி இருந்தது அப்படின்னா, முன்னோர்களோட ஆசி இருந்ததுன்னா, வீட்ல நன்மைகள் அளவுக்கு அதிகமா நமக்கு கிடைக்கும். பித்ருக்கள வழிபடுவது ரொம்ப முக்கியம். இந்த பித்ருக்கள நம்ம அமாவாசை, திதி நாட்கள்ல மட்டும்தான் வழிபடணும்னு இல்ல. தினமுமே வழிபடலாம். இந்த பித்ருக்களோட படம், அதாவது இறந்தவர்களோட புகைப்படங்களை எங்கு வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி விளக்கு பத்தி ஒண்ணு பார்த்துக்கலாம். பித்ருக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்காக நம்ம ஏத்துறோம்ல, அந்த விளக்கு தனி விளக்காதான் இருக்கணும். பூஜை அறையில பயன்படுத்துறோம்ல, அந்த விளக்க நம்ம பயன்படுத்தக்கூடாது. இதுக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. அது வெள்ளி விளக்காகவும் இருக்கலாம், காமாட்சி விளக்காகவும் இருக்கலாம், மண் விளக்கு அகல் விளக்காகவும் இருக்கலாம். அது முக்கியம் கிடையாது. ஆனா தனி விளக்கா வச்சிருக்கணும். நல்லெண்ணெய், நெய் எது வேணும்னாலும் ஊத்தி விளக்கேற்றலாம். 5 எண்ணெய்கள் கலந்த எண்ணெயாவும் இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. அது எது வேணும்னாலும் ஊத்தலாம். தினமுமே முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யலாமான்னா அதுல எந்த குழப்பமும் வேணாம். தினமும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறோம், விளக்கேற்றவே நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த அமாவாசை நாட்கள்லையும் திதி நாள், அந்தந்த எந்த நாளில் இதானாங்கன்னு இருக்கும்ல, அந்த திதி நாள் வர்றப்ப அந்த மாதம் வர்ற திதி நாளில் மறக்காமல் விளக்கேற்றி பூ வைங்க. ஆனால் தினமும் பூ வச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்வது வீட்டுக்கு அவ்வளவு நன்மைகளை கொண்டு தரும். அமாவாசை நாட்களில், திதி நாட்களில் மட்டும் முன்னோர்களோட படங்களை எடுத்து ஒரு மணப்பலகை வச்சுக்குங்க. அந்த மணப்பலகை மேல வச்சு அவங்க படங்களுக்கு முன்னாடி இலை போட்டு படையல் போட்டு வழிபடணும். அது மாதிரி கீழே வச்சு வழிபட முடியல அப்படின்னா, சுவற்றில் மாட்டி இருந்தீங்க அப்படின்னாலும் அதற்கு கீழேயே இலை போட வசதி இருந்தது அப்படின்னா அங்க படையல் போட்டு நம்ம வழிபடலாம். வசதி இல்லை அப்படின்னா தனியா எடுத்து வச்சு வேறு இடத்துல படையல் போட்டு வழிபடலாம். இறந்தவர்களோட படங்களுக்கு யார் பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க சில பேர். இறந்தவரோட படங்களுக்கு யார் வேண்டுமானாலும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம். இறந்தவர்களோட புகைப்படங்களை வீட்டு பூஜை அறையில கண்டிப்பா மாட்டாதீங்க. இது வீட்டுக்கு நல்லதல்ல. பூஜை அறை அப்படிங்கிறது குலதெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் குடியிருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இறந்தவர்களோட புகைப்படங்களை நம்ம வைக்கக்கூடாது. இறந்த முன்னோர்களும் நமக்கு தெய்வமாக இருந்து நம்மளை வழிநடத்துறவங்க தானே, அவங்களும் தெய்வம் தானே, அப்ப அந்த இடத்துல நம்ம வைக்கலாம்ல அப்படின்னா, அவங்க தெய்வம்தான், நமக்கு தெய்வம். ஆனாலும் அவங்களும் மனிதர்களாக இருந்தவங்க. அவங்க வாழும்போது பல பாவங்களை செஞ்சிருப்பாங்க. என்னதான் அவங்க நமக்கு கடவுளா இருந்தாலும் கடவுளுக்கு நிகர் ஆக மாட்டாங்க. அதனால கடவுள் படத்திற்கு இணையாக அந்த படத்தை பூஜை அறையில வைக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்கப்படணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அதனால பூஜை அறையில எக்காரணம் கொண்டும் வைக்காதீங்க. அதே போல நம்ம படுக்கக்கூடிய படுக்கை அறை, அந்த படுக்கை அறையிலையும் நீங்க தப்பி தவறி கூட அந்த இறந்தவர்களோட படங்களை நம்ம வைக்க கூடாது. பித்ருலோகம் அப்படிங்கிறது பூமியில இருந்து தென் திசை நோக்கி இருக்கு. அதனால பித்ருக்களோட படத்தை நம்ம தெற்கு திசை நோக்கி பார்த்த மாதிரி தான் வைக்கணும். அதுதான் வீட்டோட குடும்ப வளர்ச்சிக்கு ஏற்ற திசையாகும். குடும்பத்துல நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பூஜை அறையை தவிர்த்து வேற இடங்கள்ல நம்ம தெற்கு திசை நோக்கி படத்தை வைக்கணும். இன்னும் 2 இடங்கள் இருக்கு. 2 இடத்துல வைக்கக்கூடாது. அது என்னன்னா, நிறைய பேர் வீடுகள்ல பாத்தீங்கன்னா இறந்தவரோட படத்தை ஹால்ல மாட்டியிருப்பாங்க. வரவேற்பு அறையில வச்சிருப்பாங்க. எங்க அப்பாவோட படம், அம்மாவோட படம்லாம் அங்க மாட்டி வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஹால்ல மாட்டக்கூடாது. இந்த தவறையும் நீங்க செய்யாதீங்க. வீட்டோட தென்மேற்கு மூலையில இறந்தவர்களோட படத்தை வச்சிங்க அப்படின்னா வீட்டுல அமைதி இல்லாமல் போகும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும். விவாகரத்து வரைக்கும் கூட போகும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இறந்தவர் புகைப்படத்தை நீங்க வீட்டுல வைக்கிறப்ப தெற்கு திசை நோக்கியவாறு எந்த இடத்துல வேணும்னாலும், இந்த 4 இடங்களை தவிர எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க வைக்கலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.